ஹலோ காய்ஸ், இது உங்கள் ட்ரீம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஜிமின்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் தான் எஃப்எஃப்னு கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, ஒயின் வந்து ஒரு பெரிய பணக்காரி, வந்து ஒரு மில்லியனோட பொண்ணு தான். அண்ட் ஜிமினோட சேரும் அதே தான். ஜிமின்க்கு வந்து ஒரு அண்ணாவும் அக்காவும் இருக்காங்க. அண்ணாக்கு எப்பயும் மேரிட் ஆகிட்டுருக்கோம், அக்காவுக்கும் அதே தான், அவங்களும் ஒரு மேரிட் தான். ஆனால் அக்கா வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க லவ் பண்ணவங்களோட. இப்போ வரைக்குமே அவங்க அப்பா அம்மா அவ்வளோ அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஜிமினாலேயும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் அப்போ அவன் சின்ன பையனாக இருப்பான். ஜிமின்க்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு 18 இயர்ஸ் கிட்ட ஏஜ் கேப் இருக்கும். அதனால ஜிமின் அப்போ ஒரு சின்ன பையனாக தான் இருந்திருப்பான். அவங்க அக்கா அவ்வளோ பார்த்துருக்க மாட்டான் நினைவு தெரிஞ்சதுலேருந்து. அண்ட் இப்போது ஜிமினை பொறுத்தளவுக்கு அவளுக்கு ஒரு அக்கா இருக்குது. ஆனால் வந்து அவங்க போய் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க அக்கா கிட்ட பேசுவான், பட் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். அண்ட் இதுவே போதும்டா இன்ட்ரோ. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம். அண்ட் அங்கே தான் ஒயினும் விளையாடிட்டு இருக்கா பிடி பீரியடில். இப்போது திடீர்னு ஓடிட்டே இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்திருப்பா. அவள் கீழே விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ஒரு பையன் அவளே தான் பார்த்துட்டு இருப்பானா. அதனால அவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், மேலே தூக்கி விட்டுறான். ஏய் பாப்பா, பார்த்து வர மாட்டியா அப்படின்ட்டு ஜிமினா அவகிட்ட கேட்குறா. அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். ஒயன் ஜிமினை மேலே பார்த்துட்டு, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போது ஜிமினும் அதை பார்த்துட்டு லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்குமா, அவனும் வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறான். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமினை உங்களை பார்த்துட்டு, என்ன பாப்பா ஒழுங்கா ஓடி விளையாட மாட்டியா, கீழே விழுந்துட்டு பாரு, எப்படி ப்ளீட் ஆகுது பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் உடனே ஜிமினை பார்த்துட்டு, ஒன்றும் பாப்பா கிடையாது, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தெரியும்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுறான், டக்குன்னு சிரிச்சிட்டு ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப பெரிய பொண்ணு தாம்மா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், உன்னோட சீனியர். ஓகே சரி, நீங்கள் தேங்க்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்படின்ட்டு அவளும் டாட்டா காமிச்சிட்டு போயிடுறா. ஒயினோட பேக் ஃபேஸே தான் ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். யார் இந்த பொண்ணு, இவ்வளோ நாள் இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்காளா, நான் பார்க்கவே இல்லையே, செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு அவனும் சிரிச்சிட்டே போயிடுறான். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அடிக்கடி நீங்கள் அவனை பார்த்து சிரிப்பீங்க, ஹாய் காட்டுவீங்க, பாய் காட்டுவீங்க, அதே தான் அவனும் பண்ணுவான். பட் 2 பேருமே பேசி இருந்திருக்க மாட்டீங்க. ஜிமின் கிட்ட வருவான் பேசுறதுக்கு, பட் இப்போ ஏதாச்சும் வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ ஓடிடுவீங்க, அவன் கிட்ட வர்றதே தெரியாமல். உங்களை வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் சரியான சைல்டிஷ் கேர்ள், ஓகேவா. நீங்கள் அதே சேம் டைம் இன்னசென்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அடமெண்ட்டான கேர்ள். இந்த ஒரு விஷயம் வேணும்னா அது உங்களுக்கு வேணும், அந்த டைமே ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு அது வந்தாகணும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களை ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அதனாலே நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இன்னசென்ட்டாக பெயின்னா என்னதுன்னே தெரியாமல் தான் வளர்ந்துருப்பீங்க. இப்போது ஜிமின் சைட் பார்த்தோன்னா அவன் சரியான ரகட். அட் த சேம் டைம் அவன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், அவன் நல்லா படிக்கிற பையன். ஸோ வந்து ஜிமின்னாலே ஸ்கூல் ஃபுல்லாகவே பயப்படுவாங்க. அதே செகண்ட் அவன் மேலே ஒரு மரியாதையும் இருக்கும், பிகாஸ் வந்து தேவையில்லாமல் வம்புக்கெலாம் அவன் போக மாட்டான், வர்ற வம்பு விட மாட்டான். அதனாலேயே எல்லாருமே அவனை பார்த்து லைட்டாக பயப்படுவாங்க. இப்படியே தான் போகுது டேஸ்லாம். ஆனால் ஒரு நாள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேரும் போயிட்டு இருப்பீங்க, மினியும் லீனாவும். அவள் கூட சேர்ந்துட்டு லன்ச் டைமில் வந்து இப்போ கிரவுண்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேன்டீனுக்கு போங்கடி, நான் வந்து போய் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மினியும் சொல்கிறா. லீனாவும் சரி இருடி நானும் வரேன், ஒயன் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டு இடத்த பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மினியும் லீனாவையும் போகிறதே பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கா. ஒயினை ஒரு 3 பொண்ணுங்க கோல்ட் ஐஸில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒயின் இது எதுவுமே கண்டுக்க மாட்டா. 3 பொண்ணில் சென்டராக நிற்கிற பொண்ணு சொல்கிறா, அந்த ஒயினை பார்த்தியாடி, அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி, கிளாஸில் இருக்க மொத்த பசங்களும்
என்னவோ இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு இவள பார்க்கவே எரிச்சலா இருக்குடி. கியூட்டா பண்றேன்ற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காடி. அதுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணு, இல்லடி அவ கியூட்டா தானே இருக்கா அப்படின்னு சொல்லவும், அந்த 3வதா நிக்கிற பொண்ணு பார்த்து முறைக்கிறாங்கள 2 பேருமே. சரி சரி விடு விடு. இப்போ அவள ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி அவங்களுக்காக கோவம் வந்துட்டு இருக்கு. சென்டரா நிக்கிற பொண்ணு சொல்றா, இப்போ பாரு அவளை நான் என்ன பண்றேன்ட்டு அப்படின்ட்டு. இப்போ 2 பொண்ணுங்களும் போறாளுங்க. போயிட்டு ஒயினோட 2 சைடும் இடிச்சிடுறாளுங்க. இடிச்சதுல டிஃபன் பாக்ஸை ஒயின் கீழே போட்டிருப்பா. கீழே போட்டுட்டு திரும்பி பார்க்குறா, யார் நம்மளை இடிச்சான்ட்டு. பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் தான். நக்கலா சொல்றாளுங்க, ஓ ஒயன் சாரிப்பா தெரியாம விழுந்துருச்சு, ஓகே பாய் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போறாளுங்க. அதுக்கு ஒயின் பார்த்துட்டு, ஹே நில்லுங்க, என்ன சிரிச்சுட்டே போறீங்க, சாரிக்கு சொல்ல ஒழுங்காக சொல்ல தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, இப்போ என்ன சாரிலாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்ட்டு அந்த சென்டரா நிற்கிற பொண்ணு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறா. நில்றி அப்படின்ட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் கேட்குது. யாரா இவன் நம்மளே சொல்கிறான்ட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறான் பின்னாடி, ஒயினுக்கு பின்னாடி. பார்த்தோன்னே அவளும் நடுங்கிடுறா. பிகாஸ் அவன் ஜிமின் மீன்ஸ் ஜிமின்னாலே நான் சொன்னேன்ல ஸ்கூலில் பயம்ன்ட்டு. ஐயோ இவனா, சொல்லுங்கள் சீனியர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. வந்த தள்ளி விட்ட நக்கலாக பேசிட்டு நீ பாட்டு போகிற என்னடி அப்படின்ட்டு ஒரு கோல்டு வாய்ஸில் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அது தெரியாமல் தள்ளி விட்டுட்ட சீனியர், ஒயன் சாரி அப்படின்ட்டு அவ பாட்டு போகிறா. நில்றி அப்படின்ட்டு மறுபடியும் வாய்ஸ் கேட்குது. என்ன சீனியர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. 3 பேர் தள்ளி விட்டீங்கல்ல, இப்போ அவன் என்ன சாப்பிடுவா, போய் கேன்டீனில் போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு மண்டை மேலேயும் ஒன்று கொட்டுறான். கொட்டிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு போயிட்டு வர. நில்றி, கீழே டிஃபன் பாக்ஸ் விழுந்துருச்சுல, போய் அதை வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு கொடு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு மண்டை மேலே கை வச்சு தேய்ச்சிட்டே போகுது. அது பின்னாடி 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்களா, அந்த பொண்ணுங்க கவனிச்சிருக்க மாட்டான். இப்போ தான் பார்ப்பானா, இங்கே வாங்க புட்டிஸுங்களா அப்படின்ட்டு அவங்க மண்டையிலையும் 2 வச்சுட்டு, இன்னொரு டைம் வம்புக்கு வந்தீங்க உங்கரையிலே குத்தம் பொங்கடி அப்படின்ட்டு கத்துறான். அந்த பொண்ணுங்களும் ரொம்ப பயந்துருக்கோங்க, அடித்தது கூட பரவாயில்ல இப்படி கத்துறானேன்ட்டு அப்படின்ட்டு போயிடுறீங்க. இப்போது ஜிமினுக்கு பின்னாடி தான் வாங்கி நின்றுப்பாளா. ஹே மிஸ்டர் அப்படின்ட்டு கேட்குறா. இப்போது ஜிமினும் யாரை நம்மளை கூப்பிடுறது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஒயினையே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒயின் சொல்கிறா பிரைட் ஸ்மைலோட, தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறா. ஒயின் வந்து பேசிக்காக ரொம்ப க்யூட்டாக இருப்பான், நேச்சுரல் பியூட்டிஃபுல் வேறு. முடியெல்லாம் தைஸ் வரைக்கும் கிட்டவே இருக்கும். அதெல்லாம் போனிடெயில் போட்டு பார்க்கவே அழகாக இருப்பான். முன்னாடிலாம் முடி வெட்டிட்டு வந்து க்யூட்டாக இப்படி தேங்க்யூ அப்படின்ட்டு சொன்னோன்னே ஜிமின்க்கு அவளை பார்த்துட்டு ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. யாரா இவ இப்படி இருக்கா அப்படின்ட்டு தோணுது. இப்போ ஜிமின் ஒயினை பார்த்துட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பா அப்படின்ட்டு ஸ்மைலோட சொல்கிறான். பாப்பாவா, நான் தான் சொன்னேன்ல என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்ட்டு. ஓ அப்போ நீ க்யூட் கேர்ள் இல்லையா, புரியல அப்படின்ட்டு சொல்கிறா. இல்லை வேணாம், க்யூட்டான கேர்ள்ஸ் தான் பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நீ ரொம்ப க்யூட்டாக இருப்ப போலன்னு நினச்சி கூப்பிட்டேன். பார்த்தா நீ க்யூட் இல்லையா, சரி விடு அப்படின்ட்டு டீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒயன், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் நான் அப்படியே கூப்பிடுங்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஒயன் சொல்கிறா. இதை கேட்டு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, மாட்டிக்கிட்டாடா வலையில் அப்படின்ட்டு, சரி ஓகே ஓகே நான் இனிமேல் உன்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. அதுக்கு ஜிமினும், என்னோட பேர் பார்க் ஜிமின், மறந்துட்டியா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு ஒயினும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போ அந்த 3 பொண்ணுங்களை வந்துட்டு ஒயின் கிட்ட அவங்களோட லஞ்சை கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, கேன்டீனில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு. ஜிமின் சொல்லுவான், இன்னொரு டைம் விட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டீங்க அவளே ஒவ்வொருத்தங்க மண்டி வீங்கிருண்டி அப்படின்ட்டு சொல்லவும் அந்த பொண்ணுங்களும் பயந்து அடிச்சுட்டு ஓடிடுறாளுங்க.
இப்போ ஜிமின் இந்தா லஞ்ச் பாக்ஸ் வந்துச்சுல போய் சாப்பிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி ஓகே போய் பார்த்து போவேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அண்ட் இவங்க போகிற நேரம் தான் மினியொலினாவும் வருவாங்க. என்ன என்னடி யாரடி அது உங்ககிட்ட பேசிட்டு போகிறாங்க, பார்க்க சீனியர் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு மினியொலினாவும் கேட்குறாங்க. அதுக்கும் அவரா அது என்னோட ஃப்ரெண்டு இப்போதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மினி சொல்கிறா, பத்தியா வேணா எங்கள் கூட ஃப்ரெண்டான்ட்டு சீனியர் அண்ணா கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க. சரி சரி வாங்க நம்ம போய் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மினிக்கிட்டேயும் லீனாக்கிட்டேயும் ஜிமினை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. பிகாஸ் ஜிமினும் நீங்களும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. ஜிமினை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறான், அது ஜிமினுக்கும் தெரியும். அண்ட் நீங்கள் ஒரு ஆஸ் அ பர்சனாக தான் அவனை பார்க்குறீங்க. அண்ட் லவ்லாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் யோசிக்கல. பிகாஸ் நீங்கள் ரொம்ப சைல்டிஷான பொண்ணு இல்லை, அதான். இப்படி தான் போயிட்டுருக்குமா. இப்போது 8th லாஸ்ட் இதுவும் முடியுது. லாஸ்ட் எக்ஸாம் முடியுது. இப்போ லீவ்லாம் விட்டுருவாங்க. ஸோ கடைசியாக ஒயினை பார்த்துட்டு போகலான்ட்டு ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்போது வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஒயினோ குடுகுடுன்னு அவகிட்ட ஓடி வரான். பார்த்தோன்னே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒயினா அப்படின்னு சொல்கிறான். ஹாய் ஜிமின்னா, அது எக்ஸாமில் எப்படி எழுதுறீங்க, நல்லா எழுதிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் நல்லா தான் எழுதுனேன், நீ எப்படி எழுதுன? அதுவா, நானும் நல்லா தான் எழுதுனேன். பட் எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையா, பக்கத்தில் மினி இருந்தாளா அவகிட்ட கேட்டுட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. காப்பி பண்ணியா அப்படின்னு கேட்கும். இல்லை இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியல, அதனால அவகிட்ட கேட்டேன். அவளுக்கு அது தெரிஞ்சிருக்குல்ல, எனக்காக ஷேர் பண்ணிக்கிட்டா. இது பேர் காப்பி கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு டிக்குன்னு சிரிப்பு வந்துடுது. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, சரி விடு. சரி என்னோடய சாக்லேட் எங்க, நீ வாங்கி தரேன்னு சொன்னி எக்ஸாம் முடிஞ்சோன்னே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய டைரி மில்க் எடுத்து தரான். டைரி மில்கை பார்த்தோன்னே தேங்க்யூ ஜிமினா அப்படின்ட்டு அவளை வாங்கிக்கிறா. சரி சாப்பிடு, வீக்லி ஒன்ஸ் தான் வாங்கி தருவேன், ரொம்ப சாப்பிட்டா சொத்தப்பல் வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறான். தெரியும், நீ எங்கள் அம்மா மாதிரியே திட்டிகிட்டு இருக்கே எப்போ பார்த்தாலும், போடா அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஜிமின் உங்களை பார்த்து போடின்னு சொல்லுவோம், நீங்களும் போடான்னு சொல்லிடுறீங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நீங்களும் என் ஃப்ரெண்ட் 2 பேர் வராங்க, அதனால நம்ம அப்புறம் பேசலாம், பாய் அப்படின்ட்டு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ பார்க்கலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பாப்பா நில்லு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். போகிற கால்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எதுக்கு கால் பேசிக்கணும், அதுவும் இல்லாமல் எனக்கு 9th அப்புறமேட்டு தான் மம்மி டேடி ஃபோன் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க, அதனால நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவளை சிரிச்சுட்டே போயிடுறா. ஐயோ இவக்கிட்ட ஃபோன் வேறு இல்லையா, எப்படி பேசாமல் இருக்க போகிறேன்ட்டு ஜிமினை விட்டுடுறான். இப்போது லீனாவும் மினியும் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை கூப்பிட்டு வர. இப்போ நீங்களும் வந்துடுறீங்க. உங்கள் டேடும் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பார் வெளில, ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. போயிட்டு எல்லாருமே காரோட இருங்க கேர்ள்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது சீட்டில் உட்காந்தோன்னே டேடி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுவேண்ணா, என்ன எக்ஸாமில் நல்லா எழுதுனியா, என்ன மினி லீனா எழுதுனீங்களா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நல்லா எழுதுனா அங்கிள் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் உங்கள் டேட்ஸில் 2 பேருமே மறுபடியும் ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் 1 வீக் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவர் ஹாப்பியாக சொல்கிறாரு. அவங்க வேறு யாரும் இல்லை, டேட் ரிலேட்டிவ்ஸ் தான், டேட் சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பும் 2 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வேறு, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இது 3 பேரும் கேட்டுட்டு ஜாலி, இனிமேல் நீங்கள் 2 பேரும் என் கூடவே இருக்க போகிறீங்க
அடிக்கடி வந்துடணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்மலாம் ஜாலியாக விளையாட முடியும், ப்ளே பண்ண முடியும், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறா. அதுக்கு மினியும் லீனாவும் சொல்கிறாங்க, அம்மாண்டி என் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன், இங்கே இருந்தால் நம்ம 3 பேர் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. டாடி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சொல் மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. டாடி நம்ம அதாவது நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வாங்கி தரேன்ட்டு. என்ன பிரின்சஸ் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஐஸ்கிரீம் தான், போய் ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்துங்க, போங்க போங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நீ சொல்லி வாங்கி தராமல் இருப்பானா அப்படின்ட்டு போகிறீங்க. இப்போது 3 பேர் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது உங்கள் மம்மி தான் வீட்டில் அறக்க பறக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கீங்க. வந்தோடனே மினி லீனா எல்லாருமே வாங்க 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 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது நம்மளை கூப்பிட்றாங்களேன்ட்டு எல்லாருமே போகிறாங்க. மொயினோட அப்பாவும் போகிறாங்க. அப்போ மொயினோட அம்மா என்னங்க எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, ஆமாம் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தவங்க இருக்காங்கல்ல, உங்கள் அண்ணான்னு சொல்ல. ஆமாம் ஆமாம் எங்கள் அண்ணா இருக்காங்கல்ல, எங்கள் அண்ணா ஊரில் தானே இருக்காங்க, அங்கே திருவிழா வாங்க. இத்தனை வருஷம் நம்மளை கூப்பிடவே இல்லை. நம்மளும் ஏதோ அவங்க கூப்பிடும் போது நமக்கும் வேலை இருந்திருக்கும். இது ரொம்ப சண்டை வேறு. அதனால் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம போகலாமா அங்கே ஃபேமிலியோட ஒரு 1 வீக் போயிட்டு இருந்துட்டு வரலாமே. 2 டேஸ் கழிச்சு திருவிழாக்கு எல்லோரும் கிளம்புறாங்க. நம்மளும் அப்போ போகலாமா அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க. அதுக்கு ஒயனோட டேட் நீ சொல்லிட்டல நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒயின் சொல்கிறா, எந்த ஊருக்கு மம்மி நம்ம போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறா. அதுவா பேபி நம்ம வந்து எங்கள் அண்ணாவோட ஊருக்கு போகிறோம். லீனா மினி நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும், ஓகேவா? உங்கள் டேட் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஸ்டடி பண்ண போயிடுறீங்க. இப்போது நீங்கள் மினி லீனாலாம் ஒரே ரூமில் உட்காந்துட்டு ஊர்லாம் எப்படி இருக்கும், வில்லேஜ் சைட்லாம் எப்படி இருக்கும், நம்ம பெரியப்பாவோட வில்லேஜ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை வந்து ஃபோனில் தான் பார்ப்பீங்களா? இப்போ மினியும் லீனாவும் கேட்குறாங்க, ஏன்னா வில்லேஜில் ரொம்ப அழகாக இருக்குமா, நான் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன், எனக்கு அங்கே வந்து வர மனசே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு மினி சொல்கிறா. லீனாவும் அதுக்கு ஆமாம் ஆமாம் தலையாட்டிகிட்டு இருக்கா. இப்போது மினிக்கிட்ட ஒயின் சொல்கிறா, அப்படியாடி இருக்கும், எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு பிக் ஃபேமிலி இருக்கா, எனக்கு வந்து பெரியப்பா பையன் இருக்காங்களாம், அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்களாம், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவளை சிரிக்கிறா. மினி இல்லைன்னா பார்த்துட்டு மினி சொல்கிறா, ஏன்னா நீ பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குடி அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸில் தடவிட்டு கொஞ்சிட்டு இருக்கா 2 பேருமே. சரி வாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு ஸ்லீப் பண்ண போயிடுறீங்க. நீங்கள் 3 பேருமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே, அதனால 3 பேரும் தூங்குறீங்க ஒரே பெட்டில். இப்படி கொஞ்சம் 1 டே பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ உங்கள் மம்மி டேடி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ரூமில். அப்போ வந்து ஒயினுக்கு வந்து ஒரு ஆஃப் சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க டேடி. அண்ட் வந்து மினிக்கும் லீனாக்கும் அவங்க மம்மி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அவங்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சைடு ஜிமினை பார்த்தோன்னா அவனும் அதே தான் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, சீக்கிரமாக நான் கிளம்ப சொன்னேன், ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன், அது கூட பேசுகிறேன், இது கூட பேசுகிறேன்ட்டு இவ்வளோ நேரம் ஆக்கி வச்சுருக்கேடா நீ. இருமா அண்ணா வீட்டுக்கு தானம்மா போகிறோம், ஏம்மா இப்படி பண்ணுற, அதான் அத்தனை தடவை போயிட்டு வரல அப்புறம் என்னம்மா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறவங்க அம்மா கிட்ட. டே கிளம்புடா சும்மா கத்திட்டு இருக்காத அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. இப்போது ஜிமினோட ஃபேமிலிலாம் கிளம்பிடுறாங்க. அட் த சேம் டைம் ஒயனோட ஃபேமிலியும் கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஒரே டைமில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒயினோட ஃபேமிலி முன்னாடியே வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்போ அவங்க அண்ணா வீட்டுக்கு தான் ஊருக்கு போகிறாங்க. ஒரு 8 to 9 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் இருந்திருக்கும். ட்ராவல்லாம் முடிஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் உள்ளே தான் போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு. அவங்க வீடே பார்க்க நல்லா ட்ரெடிஷ்னல் லுக், வில்லேஜ் லுக்கில் இருக்குது. இப்போது
ஒயினோட பெரியப்பா தான், "ஏ ஒயின் குட்டி இங்கே வா 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 வா" அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்காரு ஒயினை போட்டு. அவருக்கு பேசிக்காகவே கேர்ள்ஸ்னாவே அவ்வளோ பிடிக்காது, பசங்க தான் பிடிக்கும். பட் ஒயின் வந்து பார்க்க செம்ம க்யூட்டாக இருப்பா. அவளோட நம்ம தங்கச்சி பொண்ணுன்னே சொல்ல தோணாது, அவளோட பொண்ணு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒயினை பார்த்து ரொம்ப கொஞ்சிட்டு இருப்பாங்க. போதும் பெரியப்பா, ஃபோனில் பேசவே உங்கள் அன்பு எனக்கு தாங்கலை, இப்போ வேற இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி சரி நீ போ போ போய் தூங்கு போ, சாப்பிட்டல்ல, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு மினி அலினாவே பார்க்குறாங்க. நீங்கள் யார், இவ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், நாங்கள் இவ ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். போங்க போங்க மேலே போய் படுத்து தூங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே பேசிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ மினி லீனாலாம் அவன் போய் தூங்கிடுவாங்க அவங்க அப்ஸ்டேஜில் இருக்க அவங்க ரூமில். அண்ட் இப்போ தான் வந்து ஜிமினோட ஃபேமிலியும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டோன்னே ஒயினோட அம்மாவை பார்த்தோன்னே ஜிமினோட அம்மா, "ஏய் என் மகளே இங்கே வாடி" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. "அம்மா" அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களும் போயிட்டு அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜிமின் கூடவும் 2 பேரும் வருவாங்க. டேய் என்னடா இது இவ்வளோ ராங் ட்ராவலாக இருக்குது. வந்து அவங்க பெரியப்பாவும் வருவார், இவங்க 3 பேரையும் பார்ப்பாரு. "டேய் மறுபடியும் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டியா, 3 பேரும் வந்துட்டிங்களா" அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது வந்து 3 பேர் பார்த்து சிரிக்கிறானுங்க. அது ஜிமின் கூட 2 பேரும் வந்தது யாரும் இல்லை, தேவங்கும் ஜேக்கவும் தான். ஜேக்கவும் தேவங்கும் பார்த்துட்டு, "என்ன பெரியப்பா இதெல்லாம் சொல்லலாமா, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம்" அப்படின்ட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் தேவங்க வேறு யாரும் இல்லை, ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஜிமினும் ஜேகேவும் தயாங்கும் இந்த மாதிரி 3 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போவாங்க. பட் ஸ்கூல் மட்டும் வேறு வேறு இவங்க 2 பேருக்குமே. அதுதான். பட் இருந்தாலுமே இவங்க 2 பேரும் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பாண்ட் இருக்கும் 3 பேருக்கும். இப்போ ஒயின், மினி, லீனா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். இப்போது டயர்டில் அவங்களும், "சரி பெரியப்பா நான் மேலே போய் தூங்குறேன்" அப்படின்ட்டு ஜிமினும் சொல்லிட்டு போயிருப்பான். அவங்க கூட 2 பேரும் சொல்லிட்டு ஒரே ரூமில் போய் படுத்திருப்பாங்க. இப்படியே காலையில் ஆகுது. இப்போ வந்து காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சிருப்பாங்க. மினியும் ஸ்டில் இப்போவே தூங்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. மினியும் லீனாவும் ஒயனும் இப்போ எல்லோரும் தூங்கிட்டு அப்போ தான் மினி கூட எந்திரிக்கிறா. மினி கூட லீனாவும் எந்திரிச்சு ஒயனை எழுப்புறாங்க. எந்திரின்ட்டு தூக்க கலக்கத்துலேயே மட்டும் வந்து ஒயனை எழுப்பிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. "என்னடி இது காலங்காத்தாலே என்னை எழுப்பிட்டு நீங்களாம் தூங்கிட்டீங்க" அப்படின்ட்டு, சரி போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகிறா. ஃபேஸ் வாஷ் அண்ட் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அவளை நைட் ட்ரெஸ்ஸோடையே தான் வெளில வருவான். அண்ட் இவள் ஸ்டெப்ஸில் இறங்கிறதுக்கும் ஜிமின் அப்போ தான் சொல்லுவான், "அக்கா நான் வந்து வெளில போயிட்டு வரேன், அப்புறம் வந்து ஜேகேவும் அவங்க என் கூட தான் வருவாங்க, நான் வந்து போயிட்டு வரேன் ஓகேவா, போயிட்டு கொஞ்சம் ஈவினிங்காக தான் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்." அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, "எப்போ பார்த்தாலும் வர போகிற உனக்கு வர வேலையே இல்லையாடா" அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா, "அதே தான் வீட்லேயே இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அவனுக்கு 2த்துக்கிட்ட என்ன தான் இருக்கோ தெரில, இப்போ பார்த்தாலும் 3 பேர் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லவும் ஜேகே பார்த்துட்டு, "அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பீங்கள்ல" அப்படின்னு சிரிச்சிட்டு அவனும் போயிடுவான். 3 பேரும் இப்போ கிளம்பியிருப்பாங்க. இவங்க கிளம்பும் போது தான் ஜிமின் வந்து வீட்டை கிராஸ் பண்ணும்போது தான் ஒயின் படி ஏறி கீழே வருவா. "அம்மா" அப்படின்ட்டு வந்துடுவாளா, கத்திக்கிட்டே போவாளா. ஆனால் ஜிமின்க்கு இது கேட்டிருக்கும், பட் ஏதோ குழந்தை கத்துற மாதிரி இருக்கும். எங்கேயோ கேட்ட வயசாக இருக்கே அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிட்டு போயிருப்பான். இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயன், மினி, லீனா, அவங்க அம்மா அண்ட் அவங்களோட டேடி, அப்புறமேட்டு ஒயனோட அப்பா அம்மா, ஜிமினோட டேடி அண்ட் வந்து அவங்க பெரியப்பா பெரியம்மா. ஒரு பிக் ஃபேமிலி அது. அவங்க பெரியப்பாவுக்கு 2 பசங்க, ஒரு பெரியவன் ஒரு சின்னவன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போது சேம் ஏஜ் தான் பெரியப்பாவோட பையனுக்கும் ஜிமினுக்கு ஜக்குக்கு அவங்களுக்குலாம். அவங்க பெரியப்பா பையன் பேர் மின்ஹூ, அவங்க பெரியப்பா பொண்ணு பேருக்கு மாயா இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம்.
எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது மாயா பார்த்துட்டு மினி கிட்ட கேட்குறா, ஆமாம் எப்போ பார்த்தாலும் 3 பேர் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ட்டு நக்கலாக கேட்குறா. அதுக்கு லீனா பார்த்துட்டு, ஏன் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. அப்படின்ட்டு அவளும் காண்டாயிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. இப்போ மாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மினி ஒயன் லீனாலாம் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒயின் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பா, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. எல்லாருக்குமே வந்து இவ வீட்டுக்கு வந்தாலே இவளை விட எல்லாரும் அவகிட்ட தான் போவாங்க. பிகாஸ் அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான்ட்டு இவளுக்கு ஒரு பெரிய பொறாமை. அண்ட் என்ன பண்ணாலும் ஒயின் என்ன பண்ணாலும் இவ எல்லாத்தையும் காப்பி பண்ணிகிட்டே இருப்பா. ஒயின் யார்கிட்டயாச்சும் பேசினா அவங்கக்கிட்ட போய் ஒயின் மாதிரியே பேசுவாள். இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டே இருக்க கேரக்டர் அவள். இது ஒயினுக்கும் நல்லாவே தெரியும், பட் அவளும் இது கண்டுக்க மாட்டான். இப்போ வந்து எல்லாமே ஃபுட்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒயின் எல்லாமே சாப்பிட்டு திண்ணை மேலே தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பெரிய கோகனட் ட்ரீயை பார்ப்பா. அதை பார்த்துட்டு 2 பேரும் ஃபேஸையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க 3 பேரும். இப்போ வந்து அவங்க பெரியப்பா போயிட்டு இருப்பார் அந்த சைடு. பெரியப்பா பெரியப்பா அப்படின்ட்டு ஒயின் கூப்பிட்றா. சொல்லு செல்லக்குட்டி, அது எனக்கு அங்கே இந்த கோகனட் ட்ரீலேருந்து கோகனட் வேணும், என்னால் மேலே பறிக்க முடியாதுல்ல, நீங்கள் வந்து பறிச்சு தாங்களே அப்படின்ட்டு சொல்லுவோம். தோ வர நீ கேட்டில்ல இருக்குமா, டேய் எங்கடா இருக்கீங்க, இங்கே எவன்டா இங்கே வாங்கடா அப்படின்ட்டு அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து நிறைய கோகனட்ஸ் எடுத்து போடுறாங்க. ஓய்னதெல்லாம் வயிறு முட்டு முட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. மினியும் சேம் டைம் அதே தான், லீனாவும் அதே தான். அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க குடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து குடிப்பாங்க. அண்ட் அப்போ குடிச்சிட்டே இருக்கும்போது ஒயினை வந்து அந்த பெரியப்பா பையன் மின்ஹூ பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸ்டேர் பண்ணி. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே ஒயின் மேலே ஒரு கண்ணை அவனுக்கு எப்படியாச்சும் ஒயினை மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் ஒயினுக்கு இப்போ ஒரு 15 தான் இருக்கும், to 14 தான் ஆயிருக்கும். பட் அவன் அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்காம ஒயின் ஹார்ட்டாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போது ஒயின்னு தான் சைட் அடிச்சிட்டு இருக்கான். இதை மினி நோட்டீஸ் பண்ணியிருப்பா. மினி வந்து கொஞ்சம் கிளவரான பொண்ணு. லீனாவும் அதே தான். பார்த்துட்டு இவனுக்கு வர வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என் ஒயின் குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் மின்ஹூ அப்படின்ட்டு கூப்பிட்றான். மின்ஹூ காண்டாயிட்ட, நான் உன்னோட ஒரு 3 வயசில் பெரிய பையன், என்னை பார்த்து அப்படி கூப்பிட்றேன், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்ட்டு அவளும் நக்கலாக கேட்குறா சிரிச்சுட்டே. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் வந்து மினி வந்து ரொம்ப காமெடியாக பேசுவாள். லீனாவும் அதே தான். ஒயின் வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது உடனே மினியை பார்த்து ஒயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சும்மா ரெடி, எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கேன், நீசா கொடிடி அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு சொல்லவும் இந்த மினியை அவன் பார்க்கவே காண்டாக இருக்கும். ஆனால் மினிக்கு வந்து மின்ஹூனா ரொம்ப பிடிக்கும். மின்ஹூ தான் வந்து ஒயின் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அதனால மின்ஹூவை பார்த்தாலே காண்டாகும் மினிக்கு. பிடிக்கும்னா மின்ஹூ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஆனால் அவன் பண்ணுறதுக்கும் அவனை பார்க்கவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், இன்னசென்ட் பாய் மாதிரி. இதெல்லாம் பார்க்கவும் ஒரு கட்டத்தில் பிடிக்காமலே போயிருக்கும், இவன் யாரா இவன் அப்படின்னு இருக்கும். டைம் பாஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கோன்னா ஒரு 5:30 கிட்ட ஆகிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து ஒயினோட மம்மி சொல்கிறாங்க, குட்டீஸ் 3 பேர் போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க குளிச்சுட்டு நான் கொடுத்தேன்ல ஒரு ஆஃப் சாரி அதை கட்டிக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாளில் திருவிழா வந்துடும், கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும், நம்மளாம் போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் லீனா கேட்குறா, ஆண்டி ஒயினுக்கு வந்து இது தாய் மாமா, ஐ மீன் உங்களோட பிரதர் அப்படிலாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, யார் அவங்க? அவனா, அவன் போயிருந்தாம்மா வெளில, ஏதோ வருவான் வரும்போது காட்டுறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லுவா. மினியும் பாப்பா ஒயின் பார்த்துட்டு, ஆமாம்ல எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல எனக்கு யாரோ மாம்ஸ் இருக்காங்கன்ட்டு, அவளை யோசிச்சுட்டு வேலை போயிருப்பா. இப்போது ஒயின்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பா. இப்போ கீழே அவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க, வீமின் கொக்கும் எல்லாருமே பார்த்துட்டு, டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்போ பார்த்தாலும் லேட்டாக தாண்டா வருவியாடா வீட்டுக்கு அப்படின்ட்டு ஒயினோட அம்மா, ஐ மீன் ஜிமினோட அக்கா கேட்குறாங்க. அதுக்கு பார்த்துட்டு, இதுக்கா நானே ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த குஷியில் இருக்கேன், நான் போய் ரெடி ஆகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டியாடா நீ அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க.
சாப்பிட்டேன். போய் ரெடி ஆகிட்டு வரேன், சீக்கிரம் அந்த 10 வேஷ்டி இருக்குடா அதை போட்டு வந்துரு அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 பேரும் ரொம்ப அழகாக கிளம்பி வந்து ஒரு கோல்டன் கலர் வேஷ்டியில் வந்து நிற்கிறாங்க ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்டில். 3 பேரும் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும்லடா நம்ம 2 பேரும், அழகுங்கடா அப்படின்ட்டு தேவங்க சொல்கிறான். ஜீவனும் ஜெய்க்கும் பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. இப்போது அப்ஸ்டேஜ்லேருந்து 3 பொண்ணுங்க இறங்கி வராங்க. அதில் மிடில் தான் வந்து ஒயின் நிற்பான். ஜங்குக் வந்து 3 பேரையும் பார்த்துருப்பாங்க. ஜிமின் வந்து பார்த்துட்டு இது ஒயன் தானே அப்படின்ட்டு பார்க்குறா. ஸ்டேர் பண்ணி 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க 3 பேரும். இப்போது ஜிமின் வந்து இது நம்ம ஒயன் தான், ஆனால் இங்கே என்ன பண்ணுறா, அது இவ்வளோ அழகாக இருக்காளே. அவனுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. இவ்வளோ நாளாக ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் ஒயனை பார்த்துருப்பான். இப்போது இப்படி வந்து ஹாட்டாக க்யூட்டாக நிற்கிறாளே அப்படின்ற போது என்னன்னே தெரியல, அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. இப்போது தேங்கும் ஜங்குக்கும் யாரை பார்க்குறாங்கன்னா, ஜங்குக் வந்து மினியை பார்க்குறான், தேங் வந்து லீனாவை பார்க்குறான். இவங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. பிகாஸ் ரொம்ப பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே பிடிச்சிட்ருக்கோம் 2 பசங்களுக்கும். இங்கே வந்து ஜிமின் ஒரு குழப்பத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு அழகாகவும் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் இதுவாகுது. இப்போ இவங்க 3 பேரும் கீழே இறங்கி வந்துட்டு அப்போ தான் 3 பேரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் ஜிமின் நிற்கிறத பார்த்துட்டு ஒயின் வந்து ஜிமினா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பேருமே ஆமாம் ஜிமினண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு எல்லாம் 3 பேரும் கன்ஃபியூஸில் பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது தேங்கும் ஜங்குக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து ஸ்டில் இப்போ ஏதோ ஒரு ஃப்ரீஸ் லுக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கான். யார் அப்படின்ட்டு. பிகாஸ் இது வரைக்குமே தெரிஞ்சிருக்காது ஒயன் தான் நம்ம வந்து அக்கா பொண்ணுன்ட்டு. இனி என்ன சொல்கிறது, இவளுக்குமே தெரிஞ்சிருக்காது ஒயனுக்குமே இவர் தான் நம்ம தாய் மாமான்ட்டு. இப்போ வந்து அப்படியே பார்க்குறா. இப்போ அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு மினி ஒயன் லீனா இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இவங்க பக்கத்தில் தான் நிற்பாங்களா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு நீ எதோ கேட்டியடி உன் மாமா எங்கன்ட்டு, இதோ இவன் தான் மினி இங்கே பாருங்க இவன் தான் அப்படின்ட்டு ஜிமினை பிடிக்க வச்சு காட்டுறாங்க. ஜிமினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது, என்ன இவன் நம்ம அக்கா பொண்ணா அப்படின்ட்டு. அவனும் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல்லையும் பார்க்குறான், அதே மாதிரி கன்ஃபியூஸ்லையும் பார்க்குறான். இத்தனை நாள் இது தெரியாமல் இருந்திருக்கேன் நமக்குன்ட்டு. வந்து இவளுக்கெலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுது, கன்ஃபியூஸ்டாகவும் ஆயிடுது. இவர் என்னோட மாமாவா அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக கேட்குற ஒயனும். அதுக்கு வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு ஆமாம் வேணா இவர் மாமா தான், என்னோட பிரதர், எல்டர் பிரதர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் கிச்சனில் ஓடி போயிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பாரு என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ஜிமினும் தலையாட்டுறான் எனக்கு. அண்ட் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் ஜிமின் வந்து, இவன் பேர் ஜியான் ஜங்குக், இவன் பேர் கிம் தயாங், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து 3 பேருக்கிட்டே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இப்போது மினியும் லீனாவும் ஜங்குக் தயாங்கும் தான் பார்க்குறாங்க. இப்போது ஜங்குக் வந்து ஹாய் என் பேர் ஜியான் ஜங்குக், உங்கள் நேம் அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டுறான். மினியும் பார்த்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு என்னோடய பேர் மினி ஓகேவா அப்படின்ட்டு சொல்கிறா. ஓ மினியா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது உங்களை மாதிரி உங்கள் பேரும் அப்படின்ட்டு சொல்கிறான். மினிக்கு புரிஞ்சு போயிடுது, இன்டர்நேஷ்னல் ப்ளே பாயாக இருப்பானே அப்படின்ட்டு அவனும் லைட்டாக சிரிச்சுட்டு விட்டுடுறா. இங்கே தயாங்க பார்த்தோன்னா ஹாய் என் பேர் கிம் தயாங் பியூட்டி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பியூட்டியா அப்படின்ட்டு லீனா எதுவுமே தெரியாமல் திரும்ப முடிச்சுட்டு இருக்கா. கை நீட்டோன்னே ஹேண்ட் செக் பண்ணிவிட்டு என்னோடய பேர் கிம் லீனா ஓகேவா அப்படின்ட்டு அவன் கூட சிரிச்சுட்டு கையெடுத்துடுறான். வாட் கோஇன்சிடென்ஸ், பாரு என் பேர் கிம் தயாங், உன்னோட பேர் கிம் மினி அப்படின்ட்டு அவன் பாட்டு ஒரு கனவு கோட்டை காட்டிகிட்டே அவளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது 3 பேரையும் பார்த்துட்டு இவங்களும் 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது போன வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு மினி வந்து சரி வாங்க
எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க, நம்ம 3 பேரும் போலாம் வாடி அப்படின்ட்டு கை பிடிச்சி வெளில கூப்பிட்டு போயிடுறா. இவங்க போகிறதே இவங்க 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. பா என்னமா இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒயினோட பேக் ஃபேஸை பார்த்துட்டு இருக்காங்க. சிச்சே அவ்வளோ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கணத்தில் தட்டிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் வந்து மினி போகிறதே பார்த்துட்டு டே ஜிமின் அப்படின்ட்டு ஷோல்டரை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்காங்க. டேய் சொல்கிறா எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்படின்ட்டு ஜிமின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக் டே அந்த மினி இருக்கால அதான் இப்போது எனக்கூட ஹேண்ட்ஷேக் கொடுத்தாலே அந்த பொண்ணு யார் அவ அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கேட்குறான். அவனை மறந்துட்டு எனக்கு புரியலை அப்படின்ட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் வருது ஜிமின் கிட்டேருந்து சிரிச்சுக்கிட்டு. அது ஒன்றும் இல்லைடா பார்க்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் ரியலைஸே பண்ணாமல் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து தேவம் போதும் பொத்துரா ரொம்ப வழியுது துவச்சிக்கோ அங்கே மட்டும் என்ன வாழுதாக்கும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். தேவங்க சிரிச்சிட்டு அந்த லீனா கிம் லீனா செம்மையாக இருக்கால எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜிமின் 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணுங்களுக்குலாம் வயசு என்ன தெரியுமா, இப்போ தான் வந்து 9th போகிறாளுங்க, ஆளுங்க கிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு என்னடா வயசு ஆகுது அப்படின்ட்டு 2 பேரும் வரானுங்க. அவளுக்கு வந்து ஆகுது, இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல அப்படின்ட்டு அதே தான் ஆகுது இப்போ என்ன அப்படின்ட்டு இவருக்கு பண்ணால் இதுவா நாங்கள் மட்டும் அதுவாமா அப்படின்ட்டு தேவன் கேட்குறான் ஜிமின் கிட்ட. சரி 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 அவங்க 2 பேருமே ஒயினோட திக் ஃப்ரெண்ட்ஸ், ஒயினோட டேடியோட ரிலேட்டிவ்ஸ், எப்போ பார்த்தாலும் ஒயின் கூடயே தான் இருப்பாங்க 2 பேரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ எல்லாம் கோயில் திருவிழாக்கு தான் வந்திருப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸோடு தான் வந்திருப்பாங்க. அதாவது ஜிமின் அவங்க அம்மா கிட்டேயும் ஒயின் அவங்க அம்மா கிட்டேயும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு கூட்டம் வருது, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. மீன்ஸ் ஒரு இடத்துல பொருள் காட்சி இருக்குது, ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது. ஸோ இப்போது ஒரு 3 பேருமே தனியாக வந்திருப்பாங்க. அதாவது நம்ம கேர்ள்ஸ் கேங்லாம் இவங்கள பார்த்துட்டு நம்ம பாய்ஸ் கேங்கும் பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க இதில் இருக்காங்க பேசிட்டு. பாட்டிமா அவங்களோட ஃபேமிலிலாம் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. பாட்டிமா மீன்ஸ் ஒயினோட அம்மாவோட அம்மா, ஜிமினோட அம்மாவை சொல்கிறேன். இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க அவங்கெல்லாம். இப்போ வந்து ஒயினோட ஃப்ரெண்ட்ஸும் சுற்றி முற்றி அந்த இருக்க திருவிழா இடத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கலகலன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே வந்து சுற்றின ராட்டினம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா 3 பேருமே ஒயின் கூட. இப்போ வந்து ஜிமின் வந்து ஒயினோட கையில், அதாவது ஒயினோட ஹேண்ட்ஸில் கை வைக்கிறான். யாருன்னு பார்த்துட்டு சொல்லு ஜிமின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை வா நடந்து போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ போகிற வழியில் ஒரு பேங்கிள் ஷாப் இருக்கும். அங்கே பார்க்குறா அவளும். பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிருப்பா கையை தட்டி விட்டுட்டு. அதெல்லாம் அவளுக்கு கை தட்டி விட்டது கூட பெருசாக தெரியல. அங்கே ஏதோ அழகழகாக இருக்கேன்ட்டு போயிருப்பா. ஜீவனு ஓடுறதே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பேக் ஃபேஸை பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். இவன் போகிறத பார்த்துட்டு மினியும் லீனாவுமே போயிருப்பாங்க பக்கத்துலேயே. இப்போ வந்து பேங்கிள்ஸ் இருக்க இடத்துக்கு தான் அவளும் போயிருப்பாளா. இப்போ ஜிமின் பின்னாடியே வந்துட்டு என்ன வேணா பேங்கிள்ஸ் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒயின் பார்த்துட்டு ஆமாம் ஜிமினா வேணும், நீ வாங்கிக்கோ பாப்பா, நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கோல்டன் கலர் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வாங்குவாங்க. இதை வாங்குறதை பார்த்துட்டு மினியும் லீனாவும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து மினிக்கிட்ட வந்து என்ன உனக்கு நான் வாங்கி தரவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் வந்து எடுத்துகிட்டு வரல, பர்ஸ் வீட்லேயே விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. நான் எதுக்கு இருக்கேன், நான் வாங்கி தரவா அப்படின்ட்டு ஒரு கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிருப்பாரு. இங்கே தேவங்க அதே மாதிரி தான் உனக்கு வேணுமா அப்படின்ட்டு கூட சும்மா கேட்பாரு. அதுக்கு நீனே ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையை பிடிச்சி வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாரு வாங்கிறதுக்கு. இல்லை ஒன்றுமே புரியல, என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்ட்டு, உனக்கு நான் வாங்கி தரவா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருப்பாரு. இப்போது ஜங்குக் தான்
என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு பிடிச்ச மாரியே ஒண்ணு எடுத்து தராரு. அது வந்து ரேட் அதிகமா இருக்கு. இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாரி இருக்கு. எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வைக்க போறா. அதுக்கு வந்து நான் எதுக்கு இருக்கேன் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவன் போட்டே விட்டுருப்பான் கையில. இவங்க 3 பேருமே 3 பேர் கப்புள்ஸ் கிட்டயும் இருக்காங்க. 3 பேர் கப்புள் மாரி இருக்காங்க. ஸோ இதே மாரி தான் டைம் பாஸ் ஆயிட்டுருக்கும். இப்போ வந்து எல்லாருமே கோயிலுக்குலாம் போயிட்டு ப்ரேலாம் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. வரும்போதே ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பா மினி. ஒயின்க்கும் எல்லாருக்குமே ஒயின்க்கும் லீனாக்கும் வாங்கிட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பா. யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது. அது மாதிரி டைம்லாம் பாஸ் ஆகுது. ஒரு 12 மணி இருக்கும். இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு கோஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அது ஊர் இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிவி கிட்ட போனாலும் வந்து இந்த நேரத்தில் டிவிலாம் என்ன பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்ட்டு ஒரு டேப்பில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க 3 மெம்பர்ஸும். ஐ மீன் ஒயினும் லீனாவும் மினியும் இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு கோஸ்ட் மூவிஸ்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கா. இப்போ தான் மினிக்கு ஞாபகம் வருது. ஒயினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சேன்டி அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு 3 பேரும் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க மினியை. இது ஏன்டி என்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு லீனா கேட்குறா. இந்த மாதிரி ஏதாச்சும் படம் பார்ப்போம் அப்போ சாப்பிட்லான்னு நினச்சேன். படமே முடிய போகுது. நீ வா நம்ம போகலாம். ரூமில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும்டி அப்படின்ட்டு லீனா சொல்கிறா. அதுக்கு ஒயின் நம்ம மொட்டை மாடியில் போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு போகிறா. இப்போ வந்து எல்லாருமே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஒரு கோன் ஐஸை வந்து சிப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயினும் லீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்படி தான் டைம் பாஸ் ஆகுது. ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒயின் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த ஐஸ்கிரீமை. இவங்க 2 பேரும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, ஒயினா நான் கீழே போகிறேன்டி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். சரி ஓகே, நீ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வா, என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்றான். ஏன் வாடி, அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் போ அப்படின்ட்டு 2 பேரையும் அமுச்சு விட்டுடுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது மீன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ தான் ஜிமினுக்கு வந்து தூக்கமே வராதுன்ட்டு வெளில வருவான். வெளில வரும்போது தான் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து லீனாவையும் மினியும் பார்த்துருப்பான். கூப்பிடலான்னு போகிறதுக்குள்ளே அவங்க ரூமுக்கு அவங்க போயிருப்பாங்க. இப்போது என்ன இவங்க மேலேருந்து வராங்கன்ட்டு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் மேலே போவான். இப்போ வந்து ஒயின் வந்து ஒரு நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாள். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ராப் டாப் போட்டுட்டு இருப்பாள். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த மூன் லைட் மட்டும்தான் அங்கே சுற்றி இருக்குது. மற்ற நம்ம இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அவள் அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போது யாரோ அங்கே நடந்த ஒரு ஃபீல் கேட்குது. ஒரு கோஸ்ட் மூவி வேறு பார்த்துருப்பாளா. யார் இது அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குற பயத்துலேயே. ஏய் பாப்பா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறா. ஜிமினா நீ தான் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இப்போ தானே வந்தேன். சரி ஓகே ஓகே. என்ன இது நேரத்தில் இங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன்? நான் மட்டும் சாப்பிட்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டாங்க. அவங்க தூக்கம் வருதுன்னு போயிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்களா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஓ சரி சரி. அப்போ தான் ஒயின் அப் டு பாட்டம் பார்க்குறான். ஒயின் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காங்க, அதே செகண்ட் செம்ம க்யூட்டாகவும் இருக்காங்க. இப்போது ஜிமின் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ஒயினோட லிப்ஸை தான் பார்க்குறான். அதில் ரொம்ப ஐஸ்கிரீம்லாம் ஒழுவிட்டுருக்கு. அதை வந்து அவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமலே ஒயினா ஐஸ்கிரீமாக சாப்பிட்றேன், எனக்கு தரமாட்டியா அப்படின்ட்டு சும்மா டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறான். தரமாட்டேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு திரும்பிக்கிறா. அண்ட் வந்து மறுபடியும் அங்கே வந்து இவங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒயின் சாப்பிட்டுட்டு இருக்கச்சு லிப்ஸ்லலாம் அவளோட ஐஸ்கிரீம் பட்டுட்ருக்குமா. அவன் வந்து ஜிமின் ரொம்ப பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. நான் இன்னைக்கு ஆஃப் சாரி கட்டியிருந்தேன்ல, அதில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு ஜிமின் எதுவுமே பேசல. ஸ்டில் எப்பயுமே ஒயினோட லிப்ஸை அண்ட் அவளோட ஹாட்னஸே பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப கிட்ட தான் நின்று பேசியிருப்பானா, இப்போ அதுக்கும் ரொம்ப கிட்ட வந்துடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவன் சொல்லுவான்ட்டு இவன் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒன்றே அவனோட கழுத்தை தான் பிடிக்கிறான். ஐ மீன் வந்து ஜிமின் வந்து ஒயினோட கழுத்தை பிடிக்கிறான் நெக்கிட்ட. அவனுக்கு அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இவன் ஒரு ஹாட்டான உடம்பு, இவன் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்துட்டு
அப்படியே ரப் பண்றான். ஏன் நெனச்சான்னு தெரியல. ரொம்ப கிட்ட போய் மைல்டா கிஸ் பண்றான். லிப் லாக் வச்சுர்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து அவன பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்ல ரியாலிட்டி ஹிட் ஆவுது ஜிமின்க்கு. அவனே தள்ளி போயிடுறான். என்ன வேல பார்த்து வச்சிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. வாய் மேல கை வச்சுட்டு இருக்கான். ஒய்ன்னு ஒண்ணுமே புரியாம. "ஏய் இப்ப நீ என்ன பண்ண ஜெமினா?" அப்படின்னு ஒண்ணும் புரியாம கன்ஃப்யூஸ்ல கேட்குறா. தேங்க்ஸ்ண்ணா வந்து ரொம்ப அழகா